ஏப்பா பின்னாடி தான் படிக்கட்டு இருக்குல்ல, ஈஸியா ஏறி வர வேண்டியதானே. சார் லைஃப்னா எப்பயுமே ஒரு ரிஸ்க் எடுக்கணும் சார். நீ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என் பஸ் தான் கிடைச்சதா? கண்டக்டர் திட்டாதீங்க, இன்னைக்கு என் பிறந்த நாள். அதுக்காக நீ எப்படி வேணாலும் ஏறுவியா? போயா 2 நம்பர் டிக்கெட் கொடுத்தாப்பா. ஹலோ பிரதர், டிக்கெட் எடுக்காதீங்க. ஏன் என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு என் பிறந்த நாளுங்கிறதுனால உங்களுடைய சாதாரண பயணத்தை நான் உல்லாச பயணமா மாத்த போறேன். புரியலையே. உங்க எல்லாருக்கும் நானே டிக்கெட் எடுக்கிறேன். நான் ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். டிக்கெட்டை வாங்கிங்க, காசை கொடுத்துருங்க. நீ சிட்டிசன். தேங்க் யூ. ஓகே, நல்ல மனசுல இருக்காருப்பா. தாங்க மொத்தமா வச்சுக்கிட்டு எல்லா டிக்கெட்டையும் கொடுங்க. தம்பி நீயே தலைய எண்ணி டிக்கெட்டை கொடுத்துட்டு மிச்சத்தை கொடுத்துரு. ஏப்பா உங்க எல்லாருக்கும் தங்க தம்பி டிக்கெட் எடுத்துருக்கல, ஜாலியா தம்பியை பார்த்து ஹாப்பி பர்த்டே பாட வேண்டியதானே? எல்லாம் டிக்கெட் எடுத்து வச்சுங்க. டிக்கெட் கொடு. வந்த வேலையை பாரியா. டிக்கெட் கொடு. டிக்கெட் 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 குடியா. சார் எங்க எல்லாருக்கும் சேர்த்து சார் தான் டிக்கெட் எடுத்துருக்காரு. இவங்க டிக்கெட்லாம் கொடுங்க. எல்லா டிக்கெட்டையும் நான் தான் எடுத்தேன். இன்னைக்கு என் பிறந்த நாள், அதனால சிட்டி பஸ்ல தனியா போலான்னு நினைச்சேன். கிரவுட் ஏறிச்சு பாருங்க. டிக்கெட் எடுத்த நான் நின்னுட்டு வரேன், டிக்கெட்டே எடுக்காம எப்படி உட்காந்து வராங்க. அப்போ இவங்களுக்குலாம் டிக்கெட் என்ன கேட்டா? ஆமா, டிக்கெட் எடுக்கல என்ன பண்ணுவீங்க? 500 ரூபாய் ஃபைன். ஓ ஓகே. கட்லினா 6 மாசம் ஜெயிலு. டிக்கெட் இடையில ஃபைன் கட்டி. டிக்கெட் அடியா. காசு கொடுக்குறேன். டிக்கெட் குடியா. 49 டிக்கெட் ஒன்னு கொடுப்பா. வெயிட். யோ டிக்கெட் கொடுத்துறியா? 2 ரூபாய் டிக்கெட், 4 ரூபாய் டிக்கெட், 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய், 2 ரூபாய் டிக்கெட் 4 ரூபாய் டிக்கெட், 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய். கட்டலனா 6 மாசம் ஜெயிலு, 500 ரூபாய் ஃபைன், 2 ரூபாய் டிக்கெட். நீ சரியான 1 நம்பர் ஃப்ராடா இருக்கேயா. டேய் நீ பேசாத. எடுத்த டிக்கெட் காசு வாங்குற நீ நல்லவன், எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்து விக்கிற நான் கெட்டவனா? நீ ரொம்ப பேசுற. உனக்கு மட்டும் 4 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய், 2 ரூபாய் டிக்கெட் 4 ரூபாய், 4 ரூபாய் டிக்கெட் 8 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய். உனக்கு மட்டும் ஃப்ரீ. 2 ரூபாய் டிக்கெட் 4 ரூபாய், 4 ரூபாய் டிக்கெட் 8 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய். எனக்குமா? ஓ கண்டக்டரா? சாரி, கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய், 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய், 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய், 500 ரூபாய் ஃபைன், 6 மாசம் ஜெயிலு. என்ன நடக்குதுங்க? ஏரியால சின்ன ஃபங்க்ஷன், அதனால தான் இந்த கலெக்ஷன். குழப்பமா இருக்கே. இது எப்படியோ எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துங்க. வாங்கப்பா. இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு பஸ்ல பிளாக் டிக்கெட் வித்த முதல் நீதான்டா. அயனாவரம் ஆண்டாள் நகர் தெருவாசிகளே, நமது ஆண்டாள் நகரை சார்ந்த வளர்மதி அவர்கள் வயதுக்கு வந்ததை முன்னிட்டு வான்கோழி பிரியாணி வழங்கப்பட இருக்கிறது. இந்த இனிய விழாவிற்கு முன்னாள் பழைய 5 ஸ்டார் குழுக்களுடைய தலைவர் அங்குசாமி அவர்களும் அவரது தம்பி பங்குசாமி அவர்களது முன்னிலையில் இன்றைய 5 ஸ்டார் குழுக்களுடைய அருமை தலைவர் திரு அவர்கள் வான்கோழி பிரியாணியை கிளவிக்கு வழங்குவார். எல்லாம் கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. எங்க காலத்துல இருந்தானுங்களே படுபாவிங்க. ஒரு ஃபங்க்ஷன் உண்டா இல்ல போஸ்டர் உண்டா? ஒண்ணுமே இல்லப்பா. வருவாங்க திம்பாங்க போயிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குப்பா. உங்க 5 ஸ்டார் குரூப் நன்றியை சொல்லுங்க நண்பர்களே. என்ன திரு பிரியாணி மட்டும் தானா? வாட்டர் ஹீட்டர் எதுவும் இல்லையாப்பா? விடுங்கண்ணே, எனக்கும் ஆசைதான். ஆனா பினான்ஸ் ப்ராப்ளம். இந்த அடுத்த வாரம் நம்ம சரஸ்வதி வயசு வர மாதிரி இருக்கு, அப்ப பார்த்து பண்ணிடுவோம். நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பா. கோசி பிரியாணி ஆட்டோல வர்றாங்க. இது இன்னைக்கு நேத்து நடக்கிற பிரச்சனை இல்ல, 20 வருஷமா இது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இது எப்பதான் முடியும் யாருக்கு தெரியும்? ஏய் திரு, எதுக்குடா எங்க ஏரியா பொண்ணு வயசுக்கு வந்த போஸ்ட் அடிச்சு ஓட்டுனா? டேய் நியாயமா உங்க ஏரியா பொண்ணு வயசுக்கு வந்தா நீங்க தான்டா போஸ்ட் அடிச்சு ஒட்டணும். கடமையை செய்ய தவறிட்டீங்க, அதனால திரு அடிச்சு ஒட்டினா பஸ்ல பிளாக் டிக்கெட் வித்து ஒட்ட கூடாது. ஏய் நீங்க மட்டும் எங்க ஏரியாக்குள்ள வந்து ஃபிகர் சைட் அடிக்கலாம், நாங்க ஏன்டா உங்க ஏரியா பொண்ணுக்கு போஸ்டர் ஒட்ட கூடாது? ஒட்ட கூடாதுடா. ஒட்டுண்டா முடிஞ்சா வெட்டுண்டா. போ வெட்டா பார்க்கலாம். ஏய் ஏய் என்ன கரெக்ட்டா? கண்ணு தெரியாது. என்ன கரெக்ட்டாங்க? எனக்கு என்ன கரெக்ட்டா? எனக்கு தெரியும் சார். எனக்கு தெரியாது சார். யாரவ? யார கல்லால அடிச்சது? கேக்குறல்ல? யாரவ? நீயா கல்லால அடிச்சது? நான் அடிக்கலீங்க. கல்லால அடிச்சது யாரு? இந்த கலாட்டாக்கெல்லாம் காரணம் யாருன்னு நான் சொல்றேன். எது? சத்தியமா நம்புங்க சார், அவன் அட்ரஸே எனக்கு தெரியும்னு சொல்றேன். சொல்லுங்க.
யோ நம்பர் 16 தானயா? 16 தாங்க. என்ன சார் அவன் அட்ரஸ் கேட்டா உங்க அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க? அவன் என் பையன் தான் சார். சத்தியமா என் பையன் தான். உள்ளார சோத்த அமைக்கிட்டு இருக்கான். சத்தம் இல்லாம போனா கையோட அவன் அமைக்கலாம். யோ வாயா. சத்தம் போடாம போ சொன்னேன்ல. தம்பி சாமியாரா, யோ இங்க இருக்கான பாரியா. அம்மா காணோம். அம்மா இங்க இருக்கேன். அம்மா போலீஸ்மா, போலீஸ் போ சொல்லுமா. போலீஸ் வேணாமா? சரி, சரி, அம்மா, பாத்துக்கலாம். நம்மலாம் நல்ல குடும்பம் இல்லையா? பாத்துக்கலாம் அம்மா, வா. வேணாமா? குடிச்சிட்டு போங்க சார். அம்மா. அம்மா நான் சொல்றேன் குடிச்சிட்டு போங்க சார். நரா ஸ்டேஷனுக்கு. சார் ஒரு நிமிஷம். அம்மா அண்ணா ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்கணும். இப்படி போலீஸ்ல எல்லாம் போட்டு கொடுக்க கூடாது. பஞ்சிடல குணம் குறச்சல இல்ல. சார் இதையும் கேஸ்ல எழுதிக்கோங்க சார். ஏய் ஓடி போ உனக்கு அங்க இருக்கு. ஏய் விடுங்க சார். கொலை கேஸ் எழுதிங்க. ஏய் விடுங்க சார். என்ன போட்டுக்கலாம் சார் அவன். டேய் நாளுங்கண்ணா உன வந்து பாத்துக்கறேன்டா. ராஸ்கல் நீ வாடா ஓடா. சார் என்ன சார் கத்துறீங்க? எங்க அப்பா யார் தெரியுமா? யாரு உங்க அப்பா? எங்க அப்பாட்ட சொன்னா உங்களுக்கு வேலை போயிடும் சார். புடிச்சு கொடுத்தது உங்க அப்பா தான்டா. இது பா என்னப்பா இதெல்லாம்? வீட்டுக்கு அடங்காதவன ஊர்ல இருக்கவங்க தான்டா அடக்குவாங்க. 4 நாள் உள்ளார வச்சாதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். கூட்டு போங்க. உங்க அப்பா இது மாதிரி உங்களை உள்ள வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். நரா ஓடா ஓ. சார் கையெடுங்க சார் நானே வரேன். நரா இதெல்லாம் எப்படி திருந்தி உருப்பிட்டு வாழ்க்கையில முன்னேற போறானோ தெரியல. முழிக்கிற மொழிய பாரு. ஆளும் மண்டையும் சட்டையும். என்னடா உன் பேரு? போலீஸ் தானே கண்டுபிடிங்க. எது? போஸ்டர்ல தான் பேர் போட்டிருக்கோம்ல, படிச்சு தெரிஞ்சு கொண்டேதானே. உன் பேர் என்னடா? டைகர் குமார். டைகர் குமாரா? டைகர் மேலே கை வச்சிட்டீங்களா? என்னடா டைகர் குமார்? டைகர் குமார். டைகர் சார் 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 புலி சோறு நிறைய சாப்பிடுவான் சார். அதனால டைகர் குமார் சார். என்னது? புலினா டைகர், டைகர்னா புலி, டைகர் குமார் சார். இதோ பண்ற போலீஸுக்கு புலினா டைகர் கூட கண்டுபிடிக்க தெரியல. உன் பேர் என்னடா? என்னது மாமாவா? ஊமை சார் ஊமை. குட் சார். உன் பேர் என்னடா? யமகா ராஜி சார். எமகா பைக் வச்சிருக்கியா? திருடுவான் சார். இது வேற 5 ஸ்டார் குரூப். வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரல உங்களுக்கு என்ன? ஊரெல்லாம் எதுக்குடா போஸ்ட் அடிச்சு ஓட்டுறீங்க? நான் சார் எம்பி வந்தா போஸ்டர் அடிக்கிறாங்க, எம்எல்ஏ வந்தா போஸ்டர் அடிக்கிறாங்க, வட்ட செயலாளர் வந்தா போஸ்டர் அடிக்கிறாங்க. நம்ம வளர்மதி சார். என்னது? கெட்டி வர்ற அவங்களுக்கே போஸ்டர் அடிக்கும் போது வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி வயசுக்கு வர்ற வளர்மதிக்க அடிக்க கூடாது சார் போஸ்டர். அடிக்க கூடாதுடா. ஏன் சார்? சொல்றேன்ல அடிக்க கூடாதுடா. அதுதான் ஏன். என்ன வளர்மதி என்னோட பொண்ணுடா. சாரி சார். இனிமே சாரி சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? ஆரம்பிச்சிட்டீங்களா? தம்பி மாதிரியாடா பேசுற? நீ என்ன மாதிரியாடா நடந்துக்கிற? இவன் மேல எல்லாம் எப்படி பாசம் வரும்? சும்மா இருடா. கொட்றா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்றா. டயர்டா இருக்குடா. சாப்பிட்டு வந்து அடிக்கிறேன். கிழிச்ச. ஹாய் ஹாய். இந்த வீட்டுக்கு எப்போ வந்தீங்க? 2 days ஆச்சு. நான் பார்க்கவே இல்ல. What's your name? Urmila. Nice name. Thank you. I am Saminathan. What? Saminathan. Saminathan. Oh, Saminathan. Urmi, உங்க டாடி நிறைய பணம் வச்சிருக்காரா? Hey, somebody is watching. Where? Where? யாரு? ஐயோ, மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே. அண்ணே. அண்ணனா? யார் அது? ஊர்மிளா. ஊர்மிளா. ஊர்மிளாவா? டேய் சாமிநாதா, உங்க அப்பன் சந்திரமோகன் உன்னை கலெக்டர் ஆக்கிடலான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. நீ போற போக்க பார்த்தா தக்காளி 10ஆம் கிளாஸ் கூட தாண்ட மாட்ட போல இருக்கு. டேய் டேய் என்னடா இது? அடப்பாவி, சாமிக்கு வச்சிருந்த ஊதுபத்தி எடுத்து இப்படி ஆவியாடா பிடிக்கிற? இருடா உன்னை. அம்மா அண்ணே, அம்மா, ஸ்கூல் டேய், கிளம்புறாங்க. ஏய், அம்மா. ஏய் ஊமத்துறை பார்த்து கூடி. உங்க அப்பன் தர்மத்துறைக்குனால பதில் சொல்ல முடியாது. பாத்துரு எங்க காசு கொடுக்க வராம போயிருவேன்னு பயந்துட்டே இருந்தப்பா. தண்ணிய போட்டா இங்கிலீஷ் எல்லாம் வேற. என்ன ஒரு மாதிரியா டல்லா இருக்க? எங்க அப்பாட்ட பிசினஸ் காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்டாரா. எங்க அப்பன் பஸ்ஸுக்கே காசு கொடுக்க மாட்டேங்கிறான். உங்க அப்பா எவ்வளவு பரவாயில்லையப்பா. ஏன்டா இந்த அப்பனுங்கெல்லாம் பிள்ளைங்களை நம்பவே மாட்டேங்கிறாங்க? திரு எல்லா அப்பாவும் காட் ஃபாதர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பட் எல்லாரும் பேட் ஃபாதர். கரெக்ட் பாஸ். ஹாய் 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 ஹாய். ஐ அம்
வேணுகோபால் ஹாய் ஃப்ரம் டைட்டன் பார்க். ஐ சி. Glad to meet you. என்னது கிளவிய காணுமா? இல்ல உங்களை எல்லாம் சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓ இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு சிகரெட் கிடைக்குமா? ஓ எஸ் சார். ஏய் குடுக்காதடா. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் ஃபீல். இல்ல இல்ல நோ 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 டைட்டில் பார்க்கல. எடுத்து சார். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஓகே ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே சார். சாரி. ஓகே சார். எங்க அம்மா எங்க அப்பாட்ட எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரா. நம்ம அப்பாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நம்ம மம்மிங்கள டம்மி பண்றாங்க. கரெக்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐ அம் வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். நான் சொன்னீங்களே சார் இப்போ. இஃப் யூ டோன்ட் மைண்ட் லிட்டில் பெப்சி. ஊத்துறா. ஏனா தேங்க் யூ. கேரி ஆன். என்னாச்சு திரு? வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு மச்சி. வாழ்க்கை தான் நம்மள வெறுக்கும். நாம வாழ்க்கையை வெறுக்க கூடாது. கரெக்ட் பார். ஐ அம் வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். யோ 3 வாட்டி சொல்லிட்டேல்ல. இப்போ உனக்கு என்ன வேணும்? இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் சரக்கு கிடைக்குமா? தேங்க் யூ. தேங்க் யூ. யூ கேரி ஆன். யாருக்கும் நம்ம மேல அக்கறை இல்ல. அப்பா காசு தர மாட்டேங்கிற, பேங்க்ல லோன் தர மாட்டேங்கிறாங்க. மச்சி பேங்குக்காரன் யாரு திரு நமக்கு லோன் கொடுக்கறதுக்கு? நாம பேங்குக்கு லோன் கொடுப்போம். நீ வேணா பார், நாம எங்கேயோ போறோம். முடியாது. ராங் சென்டிமெண்ட். என்னால நடக்க முடியாது. அப்ப ஓடுவியா? வேணுகோபால் ஃப்ரம் டைடல் பார்க். ஐ அம் பிக்கஸ்ட் ரிக்வெஸ்ட். நோ ஐ அம் ஃபினிஷ்ட். எனக்கு போதை ரொம்ப ஓவர் ஆகி போச்சு. ஓசில குடிச்சு ஆகாம என்ன பண்ணும்? ஐ டோன்ட் லைக் வாக்கிங். ஆட்டோ வேணா கூட்டோட்டமா வேணே? அது அனாவசியம். அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா நானே ஆட்டோ பிடிச்சி போய் சேர்ந்துருவேன். அப்புறம் நீங்களும் ஆட்டோல வர்றீங்களா? என்ன கேட்ட? அமௌண்ட். அப்ப நீ சும்மா தான் வந்தியா? எப்பவுமே நான் சும்மா தான் வருவேன். ஏண்டா வந்ததுல இருந்து வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க்னு சொன்னியே, அதுக்கு என்னடா அர்த்தம்? டைட் ஆகி பார்க்கல தூங்கிடுவேன். அப்ப அது கம்ப்யூட்டர் கம்பெனி இல்லையா? கம்ப்யூட்டர்னா டேய் பெப்பே பாத்துக்கிட்டு இருக்க போறா அவனை. பெப்பேனா டைட் பார்க்ல படுக்கிறதுக்கு விளக்க வேறடா. அண்ணா அழகா இருக்கனாடா சாமிநாதா. சொல்றா. எனக்கு பயமா இருக்கிறது. அது என்னண்ணே அழக பத்தி எல்லாம் கேக்குறேன்? அது ஒண்ணு இல்லடா சாமிநாதா, கோயில்ல ஒரு பொண்ணை பார்த்தேன், அது அழகா இருந்தது, அதான் அண்ணனுக்கு செட் ஆகுமான்னு. ரொம்ப அழகோ? அழகுனா அழகு, அச்சோ அப்படி ஒரு அழகுடா சாமிநாதா. அப்படியா? என்னண்ணே நம்ம டைகர் குமார் தங்கச்சி மாதிரி இருக்குமா? சாமியை பத்தி பேசும்போது சனியனை பத்தி பேசுற. அந்த அக்கா மாதிரி இருக்குமா? அதெல்லாம் ஆண்டிடா. அப்ப ஓலே அதெல்லாம் தாண்டிடா. அப்ப அந்த அக்கா மாதிரி இருக்குமா? சொல்லுண்ணே. கேக்குறேன்ல சொல்றா. அந்த அக்காவே தான்டா கொக்கமக்கா. டேய் டேய் ஏன்டா இந்த பக்கம் போற? ஸ்கூல் அந்த பக்கம்டா. டேய் பாடா, அண்ணன் உன்னை ஸ்ட்ரைட்டா காலேஜ்ல சேர்த்து விடுறேன். டேய் என்னை ஸ்கூல்ல இறக்கி விடுடா. கம்முனு இருடா. சொல்லிடுவேன்டா. ஏய் சுமாரா உன்னை கொல்ல போறேன் பாரு. போலீஸ் என்ன காப்பாத்துங்க. ஹலோ, நான் பிள்ளை சிக்னல் இருந்து பேசுறேன். டிஎஸ்பி ஃபைனான்ஸ் சிக்னல். எமகா பைக்ல ஒருத்தன் ஸ்கூல் பையனை கட்டிக்கிட்டு கிண்டி ரூட்ல போயிட்டு இருக்கான். உடனே அவனை பிளாக் பண்ணு. காப்பாத்துங்க. டேய் போலீஸ் தடுத்துதுடா. டேய் நான் கலெக்டர் ஆகணும்னு அப்பா ஆசைப்படுறாரா? பாடா, உன்னை கலெக்டர் ஆபீஸ்ல இறக்கி விடுறேன். ஹாய். அந்த அக்கா உனக்கு காமிச்சதே தப்பா போச்சுடா. நீ போலீஸ் கிட்ட மாட்டினடி. டேய் ஏன்டா பையனை கடத்துறா? சார் கடத்தலா, இவன் என் தம்பி சார். உண்மையாடா? இல்ல சார். டேய் சாமிநாதா, ஊர்மிளா மேட்டர் அப்பாட்ட சொல்றேன். யாரா உரிமையில? இவன் ஆளு சார். இவனுக்கெல்லாம் ஒரு ஆளு. அந்த வேகத்துல மண்டை குழம்பிடுச்சு சார். இவன் அண்ணாதான் ஏண்டா சார். சொந்த தம்பியை கடத்துறியா? ஆளு போச்சு சார். அத ஃபாலோ பண்ணிட்டு தான் என்ன ஸ்கூல்ல விட மாட்டேங்கிறான் சார். உனக்கும் ஒரு ஆளா? இன்னும் செட் ஆகல சார். உன்னை எல்லாம் நம்பி பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க பாரு. சார் என்னையா? உங்க ஆளு லைன்ல இருக்காங்க சார். ஆளுக்கு ஒரு ஆளு வச்சிருக்காங்கடா. சார் நான் வரேன் சார். கிளம்பு கிளம்பு. 4 பேர் அடிச்சிட்டா அவன் பெரிய ரவுடியாடா. அவளுக்கு ஒரு அண்ணன்டா, ஆனா உனக்கு நாங்க 4 ஃப்ரெண்ட்ஸ்டா. உயிரை கொடுத்தாவது உன் காதல சேர்த்து வைப்போம். இப்படி எல்லாம் சொல்லும்னு நினைக்காத மச்சான். மனுஷனாடா அவன். ஒருத்தன் 4 பேர் அடிக்கிறான். அந்த பொண்ணு வேணாண்டா. நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சான். எவனோ ஒருத்தன் அவன் தங்கச்சி கிண்டல் பண்ணதுக்கே அவன் அந்த அடி அடிக்கிறான். ஆமா ஆமா. நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுன்னு வை, ஆளையே காலி பண்ணிடுவான்.
அப்படிலாம் சொல்லுவேன்னு நினைச்சியா? நான் அவ்வளவுதான் லவ் பண்ணுவேன். அவ ரேஞ்ச் என்ன, நம்ம ரேஞ்ச் என்னடா? என்னடா பெரிய ரேஞ்சு? புரியல. படுத்துக்கிட்டு பாவக்காய் பறிக்க முடியுமா, குனிஞ்சுக்கிட்டு கொய்யாக்காய் பறிக்க முடியாதுங்கிறான். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன். எதுக்கு மச்சா ரிஸ்க்? நான் முடிவு பண்ணிட்டேன்டா. இது நடக்காதுடா. கண்டிப்பா நடக்கும். சத்தியமா இது முடியாதுடா. ஏய் என்னால முடியும்டா. அந்த பொண்ணு வாயாலேயே நான் ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சு அவ கூடவே வந்து நான் உங்களை மீட் பண்றேன்டா. Hi. Hi. How are you? You how? Fine. நேத்து உங்களை டிவி மானிட்டர்ல பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னாச்சு? தேங்க்ஸ்ங்க. லவ் பண்ற பையன் அழகா இருக்கிறத விட ஆம்பளையா இருக்கணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஆனா நீங்க அழகாவும் இருக்கீங்க, ஆம்பளையாவும் இருக்கீங்க. திரும்பவும் தேங்க்ஸ்ங்க. உங்ககிட்ட நிறைய பேசணும். வெளியே எங்கேயாவது போலாமா? போலாங்க. ஏய் கலக்கிட்டடா. ஒரே நாள்ல கோத்துட்டே மச்சான். ஆமா, முதல்ல 2 பேரும் எங்கடா போனீங்க? திரு, இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய் ஹாய். ஹாய். திரு, ஐநாவரம். ஐநாவரமா? ஐநாவரத்துல எங்க? சரஸ்வதி தெரு 3வது குறுக்கு சந்து. அந்த தெருவுல தான் எனக்கு தெரிஞ்ச போஸ்ட்மேன் பழனிவேல் ஒருத்தர் இருக்காரே. சரியா போச்சு போங்க. அவர் வீட்டுக்கு எது வீடு தாங்க நாங்க. நம்மளாம் ரொம்ப நெருங்கிட்டோம். திரு, ஹோட்டலுக்கு போலாமா, பீச்சுக்கு போலாமா? ஹோட்டல் போயிட்டு பீச்சுக்கு போலாங்க. ஏன்? அப்பதானங்க சாப்பிட்டு நல்லா தெம்பா ஓடி பிடிச்சு விளையாட முடியும். ஆமா ஆமா, நீதான் இங்க எல்லாரையும் தொடணும். பாருங்க அவங்க டபுள் மீனிங்ல பேசுறாங்க. வாங்க தெருசா. என்னங்க இங்க நிறுத்திட்டீங்க? என்னோட ஃப்ரெண்ட் கிரண் எஸ்ஐயா இருக்காங்க, வாங்க பாத்துட்டு போலாம். நோ 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 நோ. சும்மா வாங்க தெருசா. ஏய், எங்க பரம்பரையில யாருமே ஸ்டேஷன் படியே மேய்ச்சது கிடையாது. ஏன்? கிபி 1978ல எங்க அப்பாக்கு ஸ்ட்ரைட்டா ஐஜி வேலை கிடைச்சது. ஸ்டேஷன் வாசல்ல மிதிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க அப்பா அந்த வேலையை வேணான்ட்டார். தாத்தா கூட சொன்னாரு தாண்டி தாண்டி போலாமேன்னு. ஆனா எங்க அப்பா முடியவே முடியாதுன்ட்டார். அதுக்கப்புறம் ஐயா ஏங்க சும்மா நோண்டி நோண்டி கேக்குறீங்க? ஏய், இவன் கிட்ட என்ன பேச்சு? தூக்குடி. எது? ஐயோ அம்மா. ஏய் ஐயோ குண்டி உன்ன மோதிர பார்க்கும் போதே எனக்கு தெரியுமா ஏதாவது நடக்க போகுதுன்னு. ஐயே, அப்புறம் என்னாச்சு? உள்ள போனா ஸ்டேஷன்ல நமக்கு தெரிஞ்ச செய்யி. என்ன திரு சார் இந்த பக்கம் சொல்லி விட்டுறா நானே வந்திருப்பேனேன்னாரு. சும்மா லவ் மேட்டர்னா உடனே 2 ஆள் அனுப்பிச்சு மாலை வாங்கிட்டு சொல்லிட்டாரு. எதுக்கு? கல்யாணத்தை முடிச்சலாம் தான். நான் தான் சொன்னேன் முதல்ல பிசினஸ் பாப்போம், அப்புறம் மிஸ்ஸஸ் பாப்போம். டேய், நடந்தது என்னவோ அத மட்டும் சொல்லு. என்னடா அக்கா சட்டை கட்டுடா, கட்ட சட்டைய. ஏய் ஏய் கவேனக்கல் லேடிஸ்லாம் இருக்காங்கக்கா. அப்ப நாங்களே யாரா? நீங்களே அப்ப லேடிஸ் தெரியலையா? ராஸ்கல், நில்லுடா. டேய், என்னடா இது? வேற நொல்லிக்கா. பேரா போய் லவ் பண்ணலான்னு பார்த்தா இப்படி நான் கிழிச்சேங்க. ஏங்க மறுபடியும் அக்காவா? ஏய், இந்த மாதிரி தப்பு இருந்தா ஒண்ணே போட்டுடுவேன். அக்கா சொன்னா சும்மா விட்டுடுவாங்களா? சொல்றேன்ல.